இது கோவிலோட பேக் சைடு பார்த்துக்கிடுங்க. வெல் மெயின்டெனன்ஸ் கோபிலம். லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட ஒரே ஒரு வேண்டது தான் வச்சேன். எனக்கு புதுசாக ஒரு பைக் வாங்கணும். அது MT-15 வாங்கணும். 55 வயசாகுது. MT-15 வாங்கணும். நேராக 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உங்களை வந்து சேவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திகைகளுக்கு 1008 தடவை சுற்றினேன். யோக நரசிம்மரை வர வச்சிட்டார். இன்றைக்கி 40,000 50,000 ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன். 40,000 வாங்கிட்டேன். அந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மக்களே, அடியேனோட தொண்டு தொடரணுன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு திவ்ய தேசம் என்னோடய டார்கெட் வந்து 106 திவ்ய தேசத்தில் எத்தனை மேக்ஸிமம் முடியுதோ அத்தனை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை இறைவன் வழி விட்டுட்டாருன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி கடப்பா பக்கத்தில் ஒரு கோயில் போனேன். ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேர் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதோட ஆர்கிடெக்சர்லாம் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. இந்த மியூசியம் T2 குரங்கு நிறையா இருக்குது. இந்த மியூசியத்தில் வந்து படிக்கலாம், கதையாக படிக்கலாம். நீங்கள் కష్టపడకుండా వచ్చింది అన్నిటికీ దక్కదనమాట. కష్టపడాలి, ప్రతిదీ కష్టపడితేనే మంచిది. என்ன சொல்லனே எனக்கு ஒன்றும் வாயிலே வர மாட்டேங்குது. எல்லாம் 15th 14th செஞ்சுரியில் உள்ளது. எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஆர்கிடெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வரணும், வந்து ஜியாலஜிஸ்ட்லாம் வரணும், வந்து இதோட ஒர்க்கை பார்த்து மெய் செலுத்து போகணும். பெருமாள் கோவில் தான் 106 திவ்ய தேசம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவில் வந்து 106 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட அந்த 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடியே இருக்கும். கல் ஃபுல்லாக பொடி கல்லாக கிடக்கு, குத்துது. 2 பசும்பு இருக்கு பாருங்க. நரசிம்மர் வாழ வைப்பார். எவ்வளோ போராட்டம் வந்தாலும் போராடி பார்க்க வைப்பார். நான் இத்தனைக்கு இன்றைக்கி தரிசனம் வந்து எனக்கு ஒரு 24 மணி என்னை உள்ளே பூட்டி போட்டு இன்றைக்கி நாளைக்கு காலையில் 3 மணிக்கு கொடுத்தாங்க. நேற்று காலையில் கொடுத்தாங்க. இன்னையோட போங்கடா, இன்னும் வந்துட்டேன். அது நரசிம்மரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு நரசிம்மர் வந்து பெருமாளோட மறு அவதாரம் தான் நரசிம்மருங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போவுமே கூட்டம் பாருங்கள், எவ்வளோ குக்கிராமத்தில் இருக்குது. இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்குள்ளே நான் 22 கிலோமீட்டர் வெறும் ரோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது மியூசியம் இந்த மியூசியம் வந்து பார்க்கணும். தீர்த்த சடாரி கொடுப்பாங்களா இருக்கும். சுவாமி வராரு. Not allowed.
నెలలో తీసే అంతా రావుడు